வணக்கம் மக்களே. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் வழங்கப்படக்கூடிய லட்டு, அந்த லட்டு விவகாரம் தான் இப்போது தேசிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. லட்டில் வந்து கலப்படம் சொன்னால் பரவாயில்ல, அந்த அதில் கலந்துருக்கிற பொருள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது சோயாபீன், சூரியகாந்தி, ஆலிவ் ஆயிலு, ஆளி விதை, பருத்தி விதை, ராப்சீட்டு, அப்படியே வந்துட்டு அதுக்கு அடுத்து வர்றது தான் அந்த பக்தர்கள் மத்தியில் பெரிய மனப்போராட்டத்தை ஏற்படுத்தியிருக்குது. மீன் எண்ணெய், மாடு மற்றும் பன்றி கொழுப்பு, கூடவே கொஞ்சம் பாம் ஆயில், இதெல்லாம் கலந்துருக்குதுன்றது அந்த ரிப்போர்ட். திருப்பதி தேவஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் 17ஆம் நூற்றாண்டுலேருந்து லட்டு தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது 1715 கரெக்டாக சொல்கிறது தான். அதாவது கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் பக்தர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிரசாதமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டது வந்து 1943. அது கூட கோரிக்கை 3 ஆண்டு கோரிக்கை நிறைவேறுச்சு. 1940 வந்து கல்யாண உற்சவம், திருப்பதி பெருமாளுக்கு நித்திய கல்யாண வைபவம் நடந்து அதோடைய உற்சவ விழா நடக்கும் பொழுது அங்கே பக்தர்களுக்கு வந்து லட்டு பிரசாதமாக கொடுக்குறாங்க 1940. அது வந்து ஒரு புது சுவையாக இருக்குது. இது வரைக்கும் மக்கள் வந்து பார்த்தறியாத ஒரு சுவை. இதை வந்து எப்பவுமே பிரசாதமாக கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கோரிக்கை. அந்த கோரிக்கை 3 ஆண்டு கழித்து 1943 வந்து நடைமுறைக்கு வந்து எல்லாருக்கும் லட்டு தரலான்னு முடியாது. அப்போ சும்மா கொடுத்தா நல்லா இருக்காது. ஏன்னா வந்து செய்கிற பொருள்கள் வந்து தரமான பசு நெய், அப்புறம் அந்த பச்சை கற்பூரம், அந்த மாதிரி ரொம்ப அந்த ஏலக்காய் எல்லாமே ஹை குவாலிட்டி. அப்போ அதுக்கு ஒரு விலை வைக்கலான்னும் போது லட்டுக்கு முதல் நிர்ணயித்த விலை வந்து 8 அணா 50 பைசா. இப்போ 8 அணா அதில் வச்சு தான் லட்டு வந்து கொண்டு வராங்க. அந்த மாதிரி பக்தர்களால் வந்து ரொம்ப நேசித்து கோரிக்கை வச்சு 3 ஆண்டு போராட்டத்துக்கு பிறகு பிரசாதமாக கிடைக்கப்பெற்ற லட்டு தான் இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் மாட்டியிருக்குது. அதாவது அவங்க சொல்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா சோயாபீன் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், ஆலிவ் ஆயிலு, ராப்சீட்டு, ஆளி விதை, பருத்தி விதை, பாம் ஆயிலு, இந்த மாதிரி பொருளெல்லாம் அந்த லட்டு தயாரிப்பில் வந்து கலந்துருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்பொழுது கூடவே மீன் எண்ணெய் மற்றும் மாடு பன்றி கொழுப்புகள் இதெல்லாம் கலந்துருக்குது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பொதுவாக புரட்டாசி மாதன்றது வந்து அந்த ஏழுமலையான் பக்தர்களுக்கு ரொம்ப உகந்த மாதமாக அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. அந்த புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவமே யாரும் சாப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு 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 குறிப்பிட்ட மக்கள் வந்து ஏழுமலையான் பக்தர்களாக ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவங்க. அந்த புரட்டாசி மாதத்துல தான் இந்த மாதிரி விஷயம் கிளம்பியிருக்குது. அதாவது ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வந்து நேரடியாகவே குற்றம் சாட்டியிருக்காரு. பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் இதெல்லாம் கலந்து, மாட்டு கொழுப்புலாம் கலந்து கலப்பட லட்டு தயாரித்து பக்தர்களுக்கு கொடுத்துட்டாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுடைய முதலமைச்சரே இது வந்து விஷயம் வந்து பேசும்போது அது ரொம்ப தேசிய பிரச்சனையாகுது. அதாவது முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டியை தான் அவர் குறி வச்சு இந்த விஷயத்த சொல்கிறாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18/9/2024 அப்போ தான் வந்து இந்த விஷயத்த அவர் பேசுகிறாரு. இது சம்மந்தமாக உடனே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், ஜெகன்மோகன் ரெட்டி சார்ந்திருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து ஆந்திரா கோர்ட்டில் வந்து வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டு உண்மை நிலவரத்தை வந்து கண்டறியணும், சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதம் 25 வந்து இந்த வழக்கு விசாரணை எடுத்துடான்னு வச்சுங்களேன். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த செப்டம்பர் நம்ம சொன்ன 18/9/2024 தான் இந்த தாக்குதல் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி மேலே வந்து பண்ணுறாரு இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. ஜூலை 2024, அதாவது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த லட்டு தயாரிக்க சப்ளை செய்யப்பட்ட நெய்யெலாம் வந்து பரிசோதனை பண்ணி அதோடைய ரிப்போர்ட் வேணும் எங்களுக்குன்னு சொல்லிட்டு குஜராத்தில் இருக்கக்கூடிய
பரிசோதனை கூடத்துக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வந்து 19/9/2024 வந்து முடிவு வருது. அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி மேலே வந்து முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி மேலே வந்து ஆந்திர முதலமைச்சர் இன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டை வைத்த அடுத்த நாள் வந்து இந்த ஆய்வு முடிவு வருது. அவங்க ஆய்வு முடிவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் சப்ளை செய்த நெய்யில் வந்து 37% இந்த மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய், அப்புறம் இந்த வழக்கம் போல் இருக்கக்கூடிய சோயாபீன், சூரியகாந்தி, ஆலிவு, பருத்தி விதை, ஆலி விதை இதெல்லாம் கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. இதுக்கிடையில மத்திய சுகாதார அமைச்சர் ஜே.பி. நட்டா வந்து விரிவான அறிக்கையை வந்து ஆந்திரா கவர்மெண்ட்டை கேட்டிருக்கோம், அது வந்தால் தான் என்னன்றதை பார்த்து ஆக்ஷன் எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆந்திராவுக்கு நெய் அனுப்பின, அதாவது லட்டு தயாரிக்க நெய் அனுப்பின நிறுவனம் வந்து திண்டுக்கல். அதாவது நிறைய நிறுவனம் அனுப்பியிருக்கு, அதிகமாக வந்து திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஏஆர் ஃபுட் டைரி நிறுவனம் தான் சப்ளை பண்ணிருக்கின்ற தகவலால் இந்த நிறுவனம் வந்து இப்போது ஆய்வுக்குரிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அவங்கள போட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆந்திரா அரசு கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அதிகாரிகள் வந்து அந்த பிரச்சனை கூடத்தில் போட்டு சோதனை பண்ணிகிட்ருக்காங்க. ஆந்திராவிலேருந்து வந்து சோதனை போயிட்டுருக்கு. அவங்க இருக்கிற சில தரவுலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்னும் வந்து முழுமையான ரிப்போர்ட் வரல. அந்த ஏஆர் ஃபுட் டைரி நிறுவனம் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்லை, எங்களுக்கு வந்து ஒரு முறைக்கு 3 முறை தர பரிசோதனை பண்ணிட்டு தான் நாங்கள் அனுப்புகிறோம்னு சொல்லிட்டு. இடையில வந்த தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திராவில் வந்து அந்த மாதிரி ஒரு தர பரிசோதனை பண்ணக்கூடிய ஒரு விஷயமே இல்லை, நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை அப்படின்னு. ஆனால் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் கொடுக்கக்கூடிய லட்டுங்கிறது வந்து உலக புகழ்பெற்றது. புவிசார் குறியீடே வாங்கியிருக்கு. அதை 1998 2008 வாங்கியிருக்கு. அந்தளவுக்கு இருக்கும்பொழுது அது எப்படி வந்து இவங்க அந்தளவுக்கு அங்கே ஒரு ஆய்வு கூட இல்லைன்னு சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயமாக தான் இருக்குது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துடைய செயல் அதிகாரி ஷியாம்லா ராவ் வந்து சொல்லும்போது, எங்களுக்கு வந்து இந்த திண்டுக்கல் ஏஆர் ஃபுட் டைரிலேருந்து வந்த நெய் 10 டேங்கர் லாரியில் வந்தது, 6 பயன்படுத்திட்டோம், 4 வந்து ரிட்டர்ன் அனுப்பிட்டோம், திருமலையுடைய புனிதத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கோன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதே வார்த்தையை வந்துட்டு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்காரு. திருமலையோட புனிதத்தை பாதுகாக்க ஆன்மீக பெரியவர்களோட கலந்து ஆலோசனை பண்ணி உடனடியாக ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இவங்க வந்துட்டு இங்கே திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஏஆர் ஃபுட் டைரி நிறுவனம் தான் நெய் சப்ளை பண்ணிச்சு, அங்கே தரக்குறைவாக இருக்குன்ற விஷயத்த சொல்கிற அதே நேரத்தில் வந்துட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நந்தினி நிறுவனத்தில் தான் இனிமேல் நெய் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதே நந்தினி நிறுவனம் தான் கடந்த 15 வருஷமாக வந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லட்டு தயாரிக்க நெய் அனுப்பின நிறுவனம். 2023 வந்து டெண்டர் போட்டப்போ பல பிரைவேட் கம்பெனிகள் வந்து ரொம்ப குறைவாக வந்து அவங்களுடைய நம்பர்ஸ் கோட் பண்ணுறாங்க, இந்த ரேட்டுக்கு நாங்கள் நெய் தரோன்றாங்க. அப்போ நந்தினி வந்து வேண்டான்னு சொல்லி நந்தினி வந்து அந்த ரேட்டு கொடுக்க சொல்லி வற்புறுத்துறாங்க. நான் முடியாதுங்க, அவ்வளோ குறைவெல்லாம் நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நந்தினி நிறுவனம் வெளியே போயிடுது. இப்போ அதே நந்தினி நிறுவனத்திட்ட தான் இப்போ வந்து லட்டு தயாரிக்க நெய்க்கு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ஒரு சந்திரபாபு நாயுடு சொல்கிறதுக்கு பதிலாக வந்து ஜெகன்மோகன் ரெட்டி சொல்கிற விஷயமும் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆந்திர பிரதேச தேர்தல் முடிவு வந்து ஜூன் 4 வந்தது. ஜூலை 12 நாயுடு தான் சிஎம், சந்திரபாபு நாயுடு தான். ஜூலை 17 தான் நெய் வந்தது. 3 கட்ட சோதனையும் திருப்தி இல்லாதன்றனால நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு கிட்ட அதை அனுப்பி வச்சாங்க. அந்த அறிக்கையோடைய முடிவு, அதாவது ஆய்வுடைய முடிவு ஜூலை 23 வந்துடுச்சு. ஆனால் அந்த ஆய்வு அறிக்கையை அப்படியே வச்சுட்டு இருந்து இப்போ 100 நாள் இந்த கவர்மெண்ட்டுடைய பொற்கால ஆட்சிகளுடைய சாதனையை சொல்கிறேன் அப்படின்ற ஒரு பேரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் இந்த மாதிரி தவறு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என் மேலே வந்து குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. இது வந்து எவ்வளோ தூரம் பொய்ங்கிறத நாங்கள் நிரூபிப்போம் அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் டெப்டி சிஎம் இருக்கக்கூடிய பவன் கல்யாணம் வந்து ஜெகன்மோகன் பாவம் செஞ்சுட்டாரு, ஏழுமலையாண்ட மன்னிப்பு கேட்டு அதுக்காக 11 நாள் விரதம் இருக்க போகிறேன், பரிகார விரதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விரத பூஜை அவர் தொடங்கிட்டார். இன்னொரு பக்கம் வந்துட்டு கோயிலில் வந்து பரிகார பூஜைலாம் பண்ணணும்னு முடிவு பண்ணி
முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு 23/9/2024 தான் இன்னைக்கு தான் அவர் வந்து இந்த கோயிலில் காலையிலேருந்து எல்லாமே அங்கங்கே அந்த அந்த இந்த தண்ணிலாம் தெளிப்பாங்க, ஒரு கோமியம் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த பரிகார தண்ணிலாம் எல்லாம் தெளித்து ஹோமம் வளர்த்து அது பெரிய அளவில் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இது சில நேரத்தில் இதுதான் இது வந்து போயிட்டுருக்குது. இவங்க மேலே அவங்க, அவங்க மேலே இவங்க அப்படின்னு குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் வரக்கூடிய லட்டு வந்து அது நிறைய பேர் வந்து நான் கூட நம்ம ஏரியாலாம் பார்ப்பேன். திருப்பதிலேருந்து வந்தால் உடனே லட்டு வாங்கிட்டு வந்தியான்னு கேட்பாங்க. சில பேர் வந்து உறவினர்லாம் அந்த லட்டை கொண்டுட்டு கொடுப்பாங்க. லட்டு கொடுத்தா அது மிகப்பெரிய விஷயமா நினைப்பாங்க. பெருமாளே வந்து லட்டு கொடுத்தா மாதிரி ஒரு உணர்வு, அந்த நம்பிக்கை உள்ளவங்க வந்து அதை ரொம்ப ஆராதிப்பாங்க. ஆனால் இதுதான் நேரம் அப்படின்ற மாதிரி சிலர் வந்து வேறு சில விஷயங்களும் அந்த நேரத்தில் சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டாக டைம் பார்த்து காயின் நகர்த்துறாங்க. அதாவது நம்ம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர், மிகப்பெரிய ஒரு மத குரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உலக அறிந்த ஒரு மனிதர். அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், திருப்பதி லட்டு விவகாரம் வந்து பல இந்து ஆன்மாக்களுக்கு மாறாத காயத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரிங்க, இரக்கமற்ற வியாபாரிங்க, அரசியல்வாதிங்க, அதிகாரிங்க இப்படிலேருந்து ஆன்மீக தலைவர்கள் பக்தர்கள் பொறுப்பில் ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எதை ஒப்படைக்கணும்னு சொல்ல வரல, நேரடியாக திருப்பதியும் சொன்னாருன்னா அங்கே ஆந்திராவில் கொதிச்சிருவாங்க. ஆந்திராவில் வந்துட்டு திருப்பதி, அதாவது அந்த அரசாங்கத்தை நடத்தக்கூடியவர் வந்து பெருமாள் தான் அப்படிங்கிற அளவுக்கு அங்கே நம்பிக்கையாக இருக்கக்கூடிய மக்கள். இந்த மாதிரி வார்த்தை அவர் சொல்கிறாரு. இதே மாதிரி இன்னும் ஒரு இடத்துல கிளம்பி வருவாங்க. அதாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தை தயாரித்த லட்டு வந்து தரம் இல்லையா அப்படின்ற கேள்வி அது ஒரு பக்கம். அதில் வந்து இந்து மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, குறிப்பாக அந்த பெருமாள் வழிபடக்கூடிய மக்கள் வந்து புனிதமாக கருதக்கூடிய அந்த லட்டு வந்து பன்றி கொழுப்புலையும் மாட்டு கொழுப்புலையும் தயாரிச்சிருக்காங்க. அதாவது அதிக அளவு அதுக்கு சேர்க்கப்பட்டிருக்கு அந்த லட்டு தயாரிப்பில் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அதை வந்து அதுக்கு ஒரு தீர்வு என்னன்றது பரிகாரம் அந்த மாதிரி, ஏன்னா ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு வந்து பரிகாரம் அப்படி தான் போகணும். ஆனால் இதில் வந்து உண்மை என்ன, இதில் இந்த மாதிரி கலந்துருக்கா, இல்லை அரசியலுக்காக சொல்கிறாங்களா அப்படிங்கிற விஷயமும் அது வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஏதோ அந்த மக்கள் வந்து நிம்மதியாக இருக்கணுன்றதான் நம்மளுடைய ஒரு எண்ணமாக இருக்குது. கண்டிப்பாக அது வந்து நல்ல முடிவு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம் மக்களே. நன்றி மக்களே. வேற ஒரு செய்தி தொகுப்பில் உங்களை சந்திக்கிறோம்.